எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து எப்படி வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பொங்கல் பண்டிகை தென்னிந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு பெயர்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் இது அறுவடை திருநாள் என்ற பெயரிலும் சங்கராந்தி என்றும் கொண்டாடப்படுகிறது. தை மாத பிறப்பு அவரவரின் கலாச்சாரங்களை கொண்டாடும் பாரம்பரிய திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஜோதிட ரீதியாகவும் தை மாத பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. சூரிய பகவான் வடநோக்கு பயணிக்க துவங்கும் காலம் இதுவாகும். சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்குள் நுழையும் நாளையே மகர சங்கராந்தியாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் வானில் மகர நட்சத்திரம் தோன்றுவதும் தனி சிறப்பானதாகும். தேவர்களின் உத்தராயண காலம் துவங்கும் காலமும் தை மாதம் முதல் நாளில்தான். இந்த நாளில் எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து என்ன படைத்து வழிபட்டால் ஆண்டு முழுவதும் செல்வம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லைக்கும் போட்டுட்டு கேளுங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் முக்கிய நாளாக கருதி கொண்டாடுவது தமிழர்களின் மரபு. காலப்போக்கில் இந்த வழக்கம் மறைந்து தற்போது சித்திரை, ஆடி, கார்த்திகை, தை உள்ளிட்ட மாதங்களின் முதல் நாள் முக்கிய விழா நாளாகவும் விரத நாளாகவும் கொண்டாடுகிறோம். இவற்றுள் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாகவும் தை முதல் நாளை பொங்கல் பண்டிகையாகவும் கொண்டாடுகிறோம். தமிழர்களின் மிக முக்கியமான பாரம்பரிய பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் உழவுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் சூரியன், மாடு உள்ளிட்டவற்றிற்கு நன்றி செலுத்தி வழிபடும் பண்டிகையாகவும் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. போகி துவங்கி காணும் பொங்கல் வரை 4 நாள் கொண்டாட்டமாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. புதிய பானையில் புதிய அரிசியில் பொங்கி வரும் பொங்கலைப் போல் நம்முடைய வாழ்விலும் ஆனந்தமும் செல்வ வளமும் நிறைந்து பொங்கி வர வேண்டும் என்ற நோக்கத்தினுடனேயே பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனால் ஆண்டு முழுவதும் வாழ்வு செழிக்கும் என்பது நம்பிக்கை. ஜனவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகையும், ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை தைப்பொங்கலும், ஜனவரி 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டுப் பொங்கலும், ஜனவரி 17ஆம் தேதி காணும் பொங்கலும் கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் வைக்கும்போது நல்ல நேரம் பார்ப்பது நம்முடைய வழக்கம். ஒருவேளை அந்த நேரத்தில் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் பொங்கல் வைக்கலாம். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை திங்கட்கிழமை வருகிறது. அதோடு அன்றைய தினம் கரிநாளும் கூட. அன்றைய தினம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலமும் 10:30 மணி முதல் 12 வரை யமகண்டமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பொங்கல் வைக்கலாம். புதிய மண்பானை அல்லது பித்தளை பொங்கல் பானையில் மஞ்சள், குங்குமம் வைத்து அதன் வாய்ப்பகுதியில் இஞ்சி, மஞ்சள் கொத்துகளையும் பூக்களையும் சுற்றி வைத்து அடுப்பில் வைக்க வேண்டும். வாசலில் அடுப்பு வைத்து சூரியனுக்கு முன் பொங்கல் வைப்பது சிறப்பானது. முடியாதவர்கள் வீட்டிற்குள் வைக்கலாம். பால், தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வைத்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என சத்தமிட வேண்டும். கிராமப்புறங்களில் குலவையிடுவதும் சங்குலி எழுப்புவதும் வழக்கம். ஊற வைத்த அரிசி பருப்பை அடுப்பில் சேர்த்து கிளற வேண்டும். அரிசியும் பருப்பும் வெந்த பிறகு பொடித்து வைத்த வெல்லம், ஏலக்காய், முந்திரி, நெய் சேர்த்து இறக்க வேண்டும். பொங்கல் வைத்த பிறகு பூஜை செய்யும் போது சர்க்கரை பொங்கல், கரும்பு ஆகியவற்றுடன் கல்லுப்பு, துவரம்பருப்பு, வெல்லம், பச்சரிசி அல்லது நெல் போன்றவற்றையும் வாங்கி வைத்து வழிபடலாம். இவை மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களாக கருதப்படுவதால் இவற்றை வைத்து பூஜை செய்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். பொங்கல் வைத்த பிறகு வாழை இலை பரப்பி சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடை, கரும்பு, பலவிதமான பழங்கள் வைத்து நல்ல நேரம் முடிவதற்குள் பூஜை செய்வது சிறப்பானதாகும். பொங்கல் பண்டிகையின் போது தெருக்கள் முழுவதும் வண்ணமயமாக கொடிகள், தோரணங்கள் கட்டி அலங்கரித்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சிறப்பாக கொண்டாடப்படும். புதுப்பானையில் புது அரிசியில் பருப்பு, வெல்லம் கலந்து பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கும் இறைவனுக்கும் படைத்து வழிபடுவது வழக்கம். பொங்கல் பண்டிகை என்றாலே நினைவிற்கு வரும் உணவு சர்க்கரை பொங்கல்தான். பொங்கலன்று சர்க்கரை பொங்கல் வைத்து படைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு. அதாவது அரிசி என்பது செல்வ வளத்தின் அடையாளமாகும். பருப்பு வலிமையையும் வெல்லம் இனிமையும் குறிக்கக்கூடியதாகவும்,
வரப்போகும் வசந்த காலத்தில் விளைச்சல் அமோகமாக அமைந்து செல்வ வளமும் அதன் வழியாக வாழ்வில் வலிமையும் இனிமையும் பொங்கி பெருக வேண்டும் என்பதை சர்க்கரை பொங்கல் வைப்பதற்கான காரணமாகும். மேலும் பொங்கல் பண்டிகையின் 3வது நாளாக கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கல். விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான மழைக்குரிய தெய்வமான இந்திரனை வழிபடுவது போகி பண்டிகையாகவும், சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து விவசாயிகளின் உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தி அவைகளை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவது மாட்டுப் பொங்கலாகும். பொங்கல் பண்டிகையின் 3வது நாளில் வீட்டில் மாடு வைத்திருப்பவர்கள் மாடுகளை குளிப்பாட்டி அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி அலங்கரித்து அதற்கு பூ அல்லது மாலை அணிவித்து பொங்கல் வைத்து படைத்து வழிபடுவார்கள். பசுமாட்டில் 33 தேவர்களும் குடியிருப்பதால் பசுமாட்டிற்கு கற்பூரம் காட்டி இந்த நாளில் வழிபடுவது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பதற்கு ஒப்பாகும். கிராமங்களில் மாட்டுப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த நாளில் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதல் போட்டிகள் நடத்தப்படும். மாடு வைத்திருப்பவர்கள்தான் மாட்டுப்பொங்கலை கொண்டாடுவார்கள் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மாடு இல்லாதவர்களும் மாட்டுப்பொங்கலை கொண்டாடலாம். மாட்டுப்பொங்கல் நாளில் மாடுகளை வழிபடும் பழக்கம் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோரை வழிபடும் பழக்கமும் உண்டு. இந்த நாளில் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அவர்களுக்கு படையலிட்டு நம்முடைய குலத்தை காக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னோர் படையல் என்று பெயர். முடிந்தவர்கள் முன்னோர்களுக்கு உடை வாங்கி வைத்து வழிபட்டு பிறகு அதை தானமாக கொடுக்கலாம். முடியாதவர்கள் படையல் இட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடலாம். மாட்டுப் பொங்கல் அன்று வீட்டிற்கு அருகில் கோசாலை இருந்தால் அங்கு சென்று கோபூஜை செய்து வழிபடலாம். அல்லது மாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். கோசாலை இல்லாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நந்தி பகவானை வழிபடலாம். அருகம்புல் வாங்கி சாத்தி தீபம் ஏற்றிய நந்தியை வழிபட்டு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சுபிட்சம் ஏற்பட வேண்டும் என வேண்டிக் கொள்ளலாம். நன்றி.